ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி செல்வமங்களா ஜனகஷம். அடுத்து 8வது செய்யுளிலே சாட்சாத் இவளேதாம் பாலா திரிபுர சுந்தரி, இவளேதாம் புவனேஸ்வரி, இவளேதான் லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஸ்வரூபத்தை நமக்கு 8வது செய்யுளிலே சொல்லிட்டார். அப்போ இடங்கள்லையும் ஸ்ரீசக்கர மகாமேரு பிரதிஷ்டதா நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அபூர்வமாக நம்ம சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் பீட்டாதிபதி அவர் என்ன பண்ணினார்னா கடார்கல யந்திரம்னு புவனேஸ்வரி யந்திரத்தை 2-3 க்ஷேத்திரங்கள்ல பிரதிஷ்ட பண்ணியிருக்கார். அடுத்து அதுக்கு தான் வரேன். ஏன்னா வாழைக்கு அடுத்தது புவனை தானே. ஏன்னா நம்ம அந்த புவனேஸ்வரி யந்திரத்தை எங்க பிரத்யட்சமா பார்க்கலாம்னா கே நகர்ல இருக்கிற புவனேஸ்வரி கோவில்ல பார்க்கலாம். வேற எங்கேயுமே நாம தரிசனம் பண்ண முடியாது அந்த யந்திரத்தை. ஏன்னா பேசுற தெய்வம். யாருக்கான தீர்க்க முடியாத பிரச்சனை, குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதை தீர்க்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு துக்கம் இருந்ததுன்னா ஜொன்னவாடாக்கு போய் ராத்திரி வேளையில அந்த கோவிலிலே தங்கலாம். அப்படி தொடர்ந்து அம்பிகை புவனேஸ்வரியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் எப்படி இருக்காங்கிறத அடுத்தடுத்த பிரவச்சனங்களிலே நாம சிந்தனை பண்ணலாம். சர்வமங்கள. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थ ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அவ்யாஜமான கருணா கட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடையும் கூட வாராகி மாலையினுடைய வைபவத்தை விசேஷமாக சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். 7 செய்யுளை பரமேஸ்வரியின் கருணையோட சிந்தனை பண்ணினோம். 8வது செய்யுள் ரொம்ப ரொம்ப அதிவிசேஷமா விளங்கக்கூடியதான செய்யுள். சாட்சாத் மகாவாராகி தாம் பாலா திரிபுர சுந்தரியாக, புவனேஸ்வரியாக, மகா திரிபுர சுந்தரியாக 3 ஸ்வரூபத்திலேயும் இருக்கப்பட்டவள் அவள் ஒருத்தியேங்கிறத சொல்லக்கூடியதான அற்புதமான ஒரு செய்யுள் இது. நமக்கு கவிராய பண்டிதரை விட பெரிய சாக்தர் கிடையாது, சக்தி உபாசகர் கிடையாது. அநேக தேவி நூல்களை அவள் செய்திருக்கார். சௌந்தரிய லகரியே சுத்தமா தமிழிலே மொழிபெயர்க்கிறதுனா அதை ஒரு வழி நூலாக கொள்ளணுங்கிற அவசியம் இல்லாம தனி நூலாகவே கொள்ளும்படியாக அந்த சௌந்தரிய லகரியை தமிழிலே மொழிபெயர்த்தவர், தமிழிலே இயற்றியவர், மொழிபெயர்த்தவர் அல்ல இயற்றியவர் சாட்சாத் கவிராய பண்டிதர். நிறைய சாக்த பரமான கிரந்தங்களை அவர் பண்ணியிருக்கார். மனோன்மணி மாலை, திரிபுரை மாலை, திரிபுரை மனோன்மணி மாலைன்னெல்லாம் நிறைய நூல்களை பண்ணியிருக்கார். அப்படி இந்த வாராகி மாலை முழுக்க முழுக்க சாக்த சம்பிரதாயத்தினுடைய மகத்துவத்தை, சாக்த மதத்தினுடைய அதிஷ்டான மூர்த்தியாக விளங்கக்கூடிய பகவதி வாராகியின் பிரபாவத்தை நமக்கு விசேஷமாக சொல்லக்கூடியது. அந்த நூலிலே 7 செய்யுளிலே வாராகியை வழிபடக்கூடியவர்களை யாரும் எதிர்க்க முடியாதுங்கிற கருத்தை நமக்கு எடுத்து வச்சார். வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு யாரும் எதிரியாக இருக்க முடியாது. அப்படி அம்பாள் தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களை காத்து ரட்சிக்க கூடியவளாக அந்த பரமேஸ்வரி எப்படி இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு செய்யுளிலேயுமே சொன்னார். அம்பாளை உக்ர ரூபத்திலே சொல்லி இருக்காங்கிறது அர்த்தம் அல்ல. அந்த அளவுக்கு தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களை காக்கக்கூடியவளாக, அரவணைக்க கூடியவளாக அந்த அம்பிகை விளங்கறாங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி இருக்கார். அடுத்து 8வது செய்யுளிலே சாட்சாத் இவளேதாம் பாலா திரிபுர சுந்தரி, இவளேதாம் புவனேஸ்வரி, இவளேதான் லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஸ்வரூபத்தை நமக்கு 8வது செய்யுளிலே சொல்லிட்டார். அப்போ வாராகியே தான் எல்லா வடிவத்திலேயுமே விளங்கக்கூடியவளாக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு சொல்லி இருக்கார். 2வது அம்பாளை பொதுவாக வாலை, திரிபுரை, புவனை அப்படின்னு சித்தர்கள் வழிபடக்கூடிய வழக்கமானது உண்டு. காலை வேளையிலே பாலய, மதியத்திலே புவனேஸ்வரியாக, மாலை வேளையிலே திரிபுர சுந்தரியாக 3 வடிவத்திலே வழிபடக்கூடிய மரபானது சித்தர்கள் கிட்ட உண்டு. அதனால தான் நிறைய தமிழ் செய்யுட்களிலே வாலை, புவனை, திரிபுரை, வாலை, புவனை, திரிபுரைனே நமக்கு சொல்லி இருப்பா. அபயாம்பிகை பட்டர் கூட அபயாம்பால சொல்லும் பொழுது அபயப்பிரதாம்பிகையே வாலையாக, அவளே திரிபுர சுந்தரியாக, அவளே புவனேஸ்வரியாக 3 வடிவத்திலே விளங்கக்கூடியவளாக இருக்காங்கிறத தன்னுடையதான
அபயாம்பிகை மேல் இயற்றப்பட்ட ஒரு அகவலிலே சொல்றார். அப்படிப்பட்டதான வைபவத்தோட விளங்கக்கூடியவள் ஜெகன்மாதா. அந்த வாராகியின் பிரபாவத்தை வாலை, புவனை, திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியுமாக எக்காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மால் அயன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே அப்படின்னு அந்த வாராகியினுடைய வடிவங்களான வாலை, புவனை, திரிபுரை அப்படிங்கிற வடிவங்களை மால் அயன் முதற்கொண்ட தேவர்களும் வாழ்த்துவரே அப்படின்னு நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. முதல் வடிவமானது வாலை. வாலை அப்படிங்கிறது பாலா திரிபுர சுந்தரியினுடைய ஸ்வரூபம்தான். பாலைக்கு மேல வேற மந்திரம் தேவையே கிடையாது. ஏன்னா பாலையை விடவும் கேட்டவுடனே அனுகிரகத்தை பண்ணக்கூடிய மூர்த்தியானது இந்த லோகத்திலே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அவ்யாஜ கருணாமூர்த்தி அப்படின்னு சகஸ்ரநாமா சொல்லுறது இல்லையா? அந்த எந்த விதமான காரணமுமே இல்லாமல் கருணையை பொழியக்கூடியவளாக விளங்கக்கூடியவள் பகவதி பாலா திரிபுர சுந்தரி. பாலான்னு சொன்ன மாத்திரத்திலே அவள் குழந்தையாக மட்டும்தான் இருப்பாங்கிறது இல்லை, பிரம்ம சக்தியாக விளங்கக்கூடியவளும் பகவதி சாட்சாத் பாலாம்பிகை தான். அவளுக்கு மேல வேற ஸ்வரூபம் கிடையாது. ஏன்னா ஸ்ரீவித்யா உபாசனையினுடையதான ஆரம்பமாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துக்கிறவா எல்லோருக்குமே முதல்ல எந்த மந்திர தீட்சையானது கிடைக்கும், குருநாதர் எந்த மந்திரத்தை கொடுப்பார்னு கேட்டாக்க பாலா மந்திரத்தை தான் கொடுப்பார். அதனால பாலைக்கே லகு ஸ்ரீவித்யா அப்படின்னு பேரு. ஸ்ரீவித்யில லகு அப்படின்னா எளிமையானது, சீக்கிரமானதுன்னு அர்த்தம். லகு ஸ்ரீவித்யா அப்படின்னே பாலா மந்திரத்திற்கு பேரு. பாலா உபாசனை அப்படின்னே தனியாகவே உண்டு. தனியா பாலா யந்திரமானது உண்டு. அந்த யந்திரத்தின் மத்தியத்திலே காமாட்சி உற்சவ காலத்தில கழுத்துல தரிக்கிறதெல்லாம் பாலா யந்திரம்தான். காமாட்சி அவள் லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையாக மகாராஜராஜேஸ்வரியா இருந்தாலும் நவகோண சக்கரத்தை கழுத்துல உற்சவ காலத்தில் அம்பாள் தரிப்பா பார்த்தேளா, அந்த நவகோண யந்திரமானது பாலா திரிபுர சுந்தரியினுடையதான சக்கரம்தான். பாலா திரிபுர சுந்தரியினுடையதான யந்திரம் அப்படிங்கிறது தான் விசேஷமா சொல்லியிருக்கா. அப்படி பாலாம்பிகையாக பண்டாசுரனுடைய 30 புத்திரர்களை அழித்தவளாக பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதாங்கிறது சகஸ்ரநாமா. பண்டாசுரனுடையதான 30 குமாரர்களையும் தேவி என்ன பண்ணினான்னு கேட்டாக்க சம்ஹாரம் பண்ணினா. அதைத்தான் லீலையா பண்ட குமார ஹரையா அப்படின்னு நமக்கு முத்துசுவாமி தீட்சிதரும் சொல்லியிருக்கார். இந்த பாலா திரிபுர சுந்தரியினுடைய ஆலயமானது எங்கே விளங்குறது, பாலையினுடைய ஆலயம் எங்கே விளங்குறதுன்னு கேட்டாக்க முதல் ஆலயம் எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எது, வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி. அவள்தான் பிரத்யக்ஷ பாலா திரிபுர சுந்தரி. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். முத்துசுவாமி தீட்சிதர் தன்னுடைய ஆவரண கீர்த்தனைகளிலே வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகிய பாலா திரிபுர சுந்தரியாவே தான் பாடியிருக்கார். பாலாம்பிகா விபக்தி கீர்த்தனைகள் அப்படின்னு பேரு. அந்த விபக்தி கீர்த்தனைகள்ல வைத்தீஸ்வரன் கோவிலில் அம்பாளுக்கு தையல் நாயகின்னு தமிழிலே பெயர். தையல் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு தமிழிலே சிறு பெண், சின்ன பெண் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் பாலா பாலை அப்படின்னு சமஸ்கிருதத்திலே நாம சொல்றோம். அவளுக்கு வடமொழியிலே பாலாம்பிகான்னு தான் பேரு. கோவிலிலே பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி அப்படின்னு தான் நாம சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. அதனால நமக்கு இந்த க்ஷேத்திரத்திலே அந்த மூர்த்தியானது இந்த ரூபத்துல இருக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரமாணம் வேணுமே. அது என்ன பிரமாணம்னு கேட்டாக்க முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனைகள் தான் பிரமாணம். அவர் தன் விபக்தி கீர்த்தனைகளிலே பாலையினுடைய மந்திரங்களை சொல்லி அந்த பாலா பரமேஸ்வரியாகவே வைத்தீஸ்வரன் கோவிலிலே தையல் நாயகி விளங்கறாங்கிறத நமக்கு பிரத்யட்சமா காட்டியிருக்க. நமக்கு அந்த ஆச்சாரியாருடைய வழிகாட்டுதலுக்கு மேல நமக்கு வேறொன்று தேவையில்லை அல்லவா? அதனால அவளே பாலாம்பிகை பண்டனுடைய 30 குமாரர்களையும் சம்ஹாரம் செய்தவளாக அந்த க்ஷேத்திரத்திலே ஜெகன்மாதா விளங்கரா அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அதே போல குஜராத்திலே நமக்கு பாலையனுடைய ஆலயமானது உண்டு. பகுச்சரா மாதா அப்படின்னு சொல்லுவா அந்த அம்பாள. பாலா பகுச்சரான்னு பேரு. சக்தி பீட்டங்களிலே விசேஷமான ஒரு சக்தி பீட்டம்.
திருநங்கைகளுடைய தெய்வம்னு அவளை சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. இருந்த பொழுதிலும் கூட நிறைய அந்த க்ஷேத்திரத்திலே ஒரு தீர்த்தமானது உண்டு. அந்த தீர்த்தமானது பார்த்தோன்னு சொன்னாக்க, அதாவது நமக்கு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய வன்மை மிகுந்த ஒரு தீர்த்தமானது அந்த க்ஷேத்திரத்திலே குஜராத்திலே பகுச்சரா மாதா ஆலயத்திலே விளங்குறதுன்னு சொல்லுவா. அதனால திருநங்கைகளுக்கும் அவள் முக்கியமான ஒரு தெய்வமாக விளங்கிய பொழுதிலும் கூட, ஆனா சாஸ்திரப்படி அந்த க்ஷேத்திரத்திலே பாலா யந்திர பிரதிஷ்டையானது உண்டு. வேற எந்த க்ஷேத்திரத்திலையும் நீங்க பாலா யந்திர பிரதிஷ்டையை பார்க்க முடியாது. எங்க போனாலும் நீங்க ஸ்ரீசக்கரத்தை தான் பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையும் ஸ்ரீசக்கர மகாமேரு பிரதிஷ்டை தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அபூர்வமாக நம்ம சாந்தானந்த சுவாமிகள் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீட்டம் பீட்டாதிபதி அவர் என்ன பண்ணினார்னா, கடார்கல யந்திரம்னு புவனேஸ்வரி யந்திரத்தை 2-3 க்ஷேத்திரங்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அடுத்து அதுக்கு தான் வரேன். ஏன்னா வாழைக்கு அடுத்தது புவனை தானே. ஏன்னா நம்ம அந்த புவனேஸ்வரி யந்திரத்தை எங்க பிரத்யட்சமா பார்க்கலாம்னா, கே நகர்ல இருக்கிற புவனேஸ்வரி கோவில்ல பார்க்கலாம். வேற எங்கேயுமே நாம தரிசனம் பண்ண முடியாது அந்த யந்திரத்தை. மெட்ராஸ்ல கே நகர்ல புவனேஸ்வரி கோவில் இருக்கு. அந்த புவனேஸ்வரி கோவில்ல தான் புவனேஸ்வரிக்கே உரிய கடார்கல யந்திரத்தை பார்க்க முடியும். மற்றபடி நீங்க எல்லா ஆலயங்கள்லையும் நம்ம பார்த்தோம்னாக்க தெய்வீகனுடையதான யந்திரமா விளங்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை மாத்திரம்தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. ஸ்ரீசக்கரத்திற்கு மேல வேற யந்திரம் கிடையாதுதான். சர்வ யந்திரங்களுக்கும் மேலாக விளங்கக்கூடியது ஸ்ரீசக்கரம். இருந்த பொழுதிலும் கூட அந்தந்த தேவதைகளுக்கு உரிய யந்திரத்தை வைத்து வழிபடக்கூடிய வழக்கமும் உண்டு. அது மாதிரி பாலா திரிபுர சுந்தரிக்கு அப்படின்னே விளங்கக்கூடியதான் ஆலயம் குஜராத்திலே விளங்கக்கூடிய பகுச்சரா மாதாவினுடைய ஆலயம். 3வது ஆலயம் பார்த்தோன்னு சொன்னாக்க பாட்னா. பீகாரிலே பாட்னா முக்கியமான சக்தி பீட்டம். 51 சக்தி பீட்டங்களிலே விசேஷமான ஒரு சக்தி பீட்டம் அது. அம்பாளுடைய அங்கங்கள் விழுந்த இடம் அங்கே உண்டு. படி பாட்டனா சோட்டி பாட்டனான்னு 2 பாட்டன் தேவி. அம்பாளுக்கு பாட்டன் அந்த தேவியினுடைய பெயர்னால தான் பாட்னான்னு பேரு. பீகாருடையதான தலைநகரமா விளங்குறது இல்லையா. அந்த பாட்னாவானது 2 க்ஷேத்திரமானது அங்க உண்டு. ஒன்னு படி பாட்டனா பெரிய பாட்டன் அப்படின்னு, இன்னொன்னு சோட்டி பாட்டனா சின்ன பாட்டன். அந்த சோட்டி பாட்டன் பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னும், பட்டி பாட்டன் அப்படிங்கிறது லலிதா மகா திரிபுர சுந்தரிங்கிறதும் சம்பிரதாய விசேஷம். 2 ஆலயம் தனித்தனியாக லலிதா பரமேஸ்வரியாக படி பாட்டன் ஆலயத்திலேயும் சோட்டி பாட்டன் ஆலயத்திலே பாலா திரிபுர சுந்தரியாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறதும் அதிவிசேஷமான ஒரு க்ஷேத்திரம் அது. அது போல இந்த பாரதத்திலே தேவிக்கு ஆலயங்கள் இல்லாத இடமே கிடையாது. அநேக இடங்களிலே பாலா திரிபுர சுந்தரி விளங்கரா. ரொம்ப ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம் எதுன்னு கேட்டாக்க ஜொன்னவாடா காமாட்சி. அவள் பால காமாட்சின்னே அவளுக்கு பேரே பால காமாட்சி. காமாட்சி தாயி அப்படின்னு சின்ன குழந்தையாத்தான் இருப்பா. காமாட்சியை சுமங்கலியா பார்க்கணும், சுவாசினியா பார்க்கணும்னா காஞ்சிபுரத்திலே பார்க்கலாம். கண்ணியா பார்க்கணும்னா மாங்காட்டிலே பார்க்கலாம். குழந்தையா பார்க்கணும்னா ஜொன்னவாடாவிலே பார்க்கலாம். இந்த 3 க்ஷேத்திரம் அது. ஏன்னா மாங்காடு க்ஷேத்திரத்திலே பரமேஸ்வரனை குறிச்சு தியானத்திலே விளங்கக்கூடிய மூர்த்தியா அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. பஞ்சாக்னிக்கு மத்தியத்தில் தவம் இருக்கக்கூடிய தேவி மூர்த்தத்தை நம்ம மாங்காட்டிலே பார்க்கிறோம். கல்யாண காமாட்சியாவும் ஒரு கையை தொங்க விட்டுண்டு ஒரு கையில கிளிய வச்சுண்டும் இருக்கா. சுவாசினியாக காமேஸ்வரனுக்கு பத்னியாக சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக காஞ்சி க்ஷேத்திரத்திலே விளங்கரா. கன்யாமூர்த்தியாக மாங்காட்டிலே விளங்கரா. குழந்தையாக ஜொன்னவாடா க்ஷேத்திரத்திலே பால காமாட்சியாக காமாட்சி தாயி அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோடு. ஏன்னா காமாட்சி தாய் அவ குழந்தைதான், குழந்தையாத்தான் இருப்போம். ஆனாலும் எல்லாரும் அவளை அம்மான்னு தான் கூப்பிடுறா. அங்க வரவா எல்லோருமே காமாட்சி தாயி காமாட்சி தாயி தான் கூப்பிடுவா. ஏன்னா பேசுற தெய்வம். யாருக்கான தீர்க்க முடியாத பிரச்சனை, குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இதை தீர்க்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு துக்கம் இருந்ததுன்னா ஜொன்னவாடாக்கு போய் ராத்திரி வேளையில அந்த கோவிலிலே தங்கலாம். அந்த கோவில் 24 மணி நேரமும் திறந்துதான் இருக்கும். கோவிலை மூடவே மாட்டா. அம்பாள் சந்நிதியை மூடிடுவா. கோவில் பிரகாரம் திறந்துதான் இருக்கும். ராத்திரி வேளையிலே 41 தினங்கள் அந்த க்ஷேத்திரத்துல ராத்திரி தங்கணும். 41 நாள் தங்கணும். அப்படி தங்கினா
அம்பாள் சின்ன குழந்தையின் வடிவத்திலே வந்து இன்னிக்கும் பேசக்கூடிய அதிசயம் அங்கே நடக்கிறது. நீங்க இன்னைக்கு போனேன்னா நம்ம 9 மணிக்கு மேல போனா அந்த கோவில்ல படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்காது. நம்ம போனோம்னா பிரகாரம் முழுக்க ஜனங்கள் படுத்துருவா. நம்ம போனா படுத்துக்கிறதுக்கு அதனால 8 மணில இருந்தே அங்க வந்து படுத்துக்கிறதுக்கு இடம் போட்டு கோவில் சாத்துறானோ இல்லையோ, தரிசனம் முடியறதோ இல்லையோ, 8 மணில இருந்தே கோவில்ல படுத்துக்கிறதுக்கு இடத்த போட ஆரம்பிச்சுடுவா. அந்த அளவுக்கு அம்பிகையினுடைய சாநித்தியமானது அங்கே விளங்குறது. அம்பாள் வந்து சின்ன குழந்தையின் வடிவத்திலே 9 வயசு குழந்தையினுடைய வடிவத்திலே இன்னிக்கும் தன் பக்தர்களுக்கு அங்க தரிசனம் கொடுக்கிறா. அந்த அதிசயமானது இன்னிக்கும் நடக்கிறது அப்படின்னா அந்த பரதேவதையினுடையதான ஒரு பெருமையை, அவளுடையதான கருணையை நாம என்ன சொல்ல முடியும்? அப்படி அநேக பாலா திரிபுர சுந்தரியினுடைய க்ஷேத்திரங்கள் விளங்கிய பொழுதிலும் கூட இந்த க்ஷேத்திரங்கள் ஒரு 4 க்ஷேத்திரத்தை மாத்திரம்தான் பார்த்துருக்கோம் நாம. ஜொன்னவாடா காமாட்சி, பாட்னாவிலே சோட்டி பாட்டன் தேவி, அது போல நமக்கு வந்து அம்பாள் வந்து பாலா பகுச்சரா மாதா, பாலா பகுச்சரா அப்படின்னு அவளுக்கு பெயர் அந்த க்ஷேத்திரத்திலே. அது மாதிரி 4வது க்ஷேத்திரமானது பார்த்தோம்னு சொன்னாக்க நமக்கு வைத்தீஸ்வரன் கோவிலிலே விளங்கக்கூடிய பாலாம்பிகா அப்படிங்கிறதான இந்த 4 க்ஷேத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரங்கள். பாலையனுடைய பெருமையை நாம சொல்லி மாடாது பேசக்கூடிய தெய்வமவோ. அவள் குழந்தையாக இருந்த பொழுதிலும் கூட அவள் வந்து நிறைய பேர் அவள் சின்ன குழந்தை தானே நினைச்சுண்டு எப்படி வேணா வழிபடுறா. அப்படி வழிபடக்கூடாது. பாலை வந்து பரபிரம்மத்தினுடைய பூர்ண வடிவம். அவளுடைய உபாசனா மார்க்கங்கள் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னாக்க அவளுக்கு 64 வடிவங்கள் உண்டு. பாலைக்கு மட்டுமே, பாலா திரிபுர சுந்தரிக்கு மட்டுமே 64 பாலா வடிவங்கள் உண்டு. ஒவ்வொரு வடிவமும் அதி விசேஷமானது. அதனால குழந்தை அப்படிங்கிற ஒரு பாவம் நமக்கு இருந்தாலும் அவள் சர்வத்தையும் கடந்த பரபிரம்மஸ்வரூபிணிங்கிற சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமானது. அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோடையே தான் நாம அந்த அம்பிகையை வழிபட வேண்டும். அதுவும் சாஸ்திரங்கள்ல விதிச்சிருக்கிறபடிதான் வழிபடணுங்கிறதையும் நான் வந்து இந்த இடத்திலே சொல்லிக்கிறேன். அப்படி அந்த பாலா பரமேஸ்வரியாக விளங்கக்கூடியவளும் சாட்சாத் பகவதியான வாராகியே. நீங்க சொல்றீங்களே இப்படி பாலையா இருக்கிறதும் வாராகி தான் அப்படின்னு. ஏன்னா வாராகி குலம்னே தனியா உண்டு சம்பிரதாயத்திலே. அதாவது திரிபுர சுந்தரியினுடைய சேனாபதியாக நம்ம அம்பிகையை வழிபடுறோம். அது மாத்திரம் இல்லை, வாராகிக்கு தனி குலம் உண்டு, தனி சம்பிரதாயம் உண்டு, தனி உபாசனா கிரமங்கள் உண்டு. அது நமக்கு வந்து நிரம்ப கிடைக்கல. சில விஷயங்கள் எல்லாம் வாராகி தந்திரத்திலே ரகசியமா உண்டு. வாராகி தந்திரம் அப்படின்னே பேரு. அந்த தந்திரமானது வாராகியின் பராக்கிரமத்தை தான் பேசுறது. ராமச்சந்திர மூர்த்தியும் கூட வாராகியின் கிருபையினால்தான் ராவணனை சம்ஹாரம் பண்ணினார்ங்கிற விஷயமானது வாராகி தந்திரத்திலே விளங்குறது. அந்த காரணத்தினாலே வாராகி வந்து பரிபூர்ண பரபிரம்மஸ்வரூபமே அப்படிங்கிற காரணத்தினாலே தான் புவனேஸ்வரியாக, திரிபுர சுந்தரியாக, பாலையாக சாட்சாத் வாராகி விளங்குறாங்கிறத நமக்கு கவிராய பண்டிதர் இவ்விடத்திலே சொல்றார். அதிலே அவளேதான் எல்லாமா இருக்கா. வாராகியே தான் பாலையாக, புவனையாக, திரிபுரையாக. ஏன்னா திருமந்திரத்திலே தேவியினுடைய வடிவங்களை சொல்லும் பொழுது ஆனவராக முகத்தி பதத்தினள் வாராகிய திருமூலர் சொல்றாரு இல்லையா. அப்போ அப்படி சச்சிதானந்த பிரம்ம ரூபிணியாக நேபாள க்ஷேத்திரத்திலே அம்பாளுக்கு வாராகிக்கு தனி உபாசனா, தனி விஷயங்கள் எல்லாம் உண்டு. பிரதானிய மூர்த்தியாக எல்லோரும் பார்க்க வேண்டிய க்ஷேத்திரம் எது? வாராகிய பழமையான ஆலயமா இருக்கணும். அதே சமயம் உபாசனா வந்து அங்க விசேஷமா நடக்கணும். பிரதானமா வாராகி மாத்திரம்தான் அந்த கோவில்ல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோவிலை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இருந்தாலும் சப்த மாதாக்களோட சேர்ந்து தானே வாராகி இருக்கா. தனியா வாராகிக்கு கோவிலே இல்லையே. தனியா வாராகி மாத்திரம் பிரதானமா இருக்கக்கூடிய கோவில் எங்க இருக்கு? புவனேஸ்வர்ல இருக்கு. வாராகி மட்டும்தான் அங்க மூர்த்தி. மூலமூர்த்தியே வாராகி மாத்திரம்தான். சச்சிதானந்த பிரம்ம ரூபமா தான் வாராகியை வழிபடுறா. மத்ஸ்ய வாராகி அப்படின்னு அவளுக்கு பேரு. ஒரு கையில மத்ஸ்யத்தை, மீனை தாங்கினவளாக, பெருத்த வயிறை கொண்டவளாக அங்க தனி கோலத்திலே அம்பாள் அனுகிரகம்
நேத்திக்கு இன்னைக்கு வாராகி மாலையை பத்தி பேசணுங்கிறதுக்காக வேண்டி அந்த செய்யுளை ஜஸ்ட் பார்த்தேன், என்ன இருக்குன்னு பார்ப்போமேன்னு பார்த்தாக கரெக்டா அவள் வாராகியோட, இந்த மத்ஸ்ய வாராகியோட அபிஷேக வீடியோ எனக்கு வந்தது. அது அவளுடைய கருணை தான். ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும். இங்க வந்து பேசுறது எதையுமே நான் ஏற்கனவே இதை பேசணும் அதை பேசணும்னு பிளான் பண்ணிட்டு பேசுறதே கிடையாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என் மனசுல என்ன தோணுறதோ அதை தான் நான் பேசுறேன். நான் ஏற்கனவே பிளான் பண்ணி இதை பேசணும் இப்படி பேசணுங்கிற அந்த மாதிரி எல்லாம் நான் பேசுறது இல்லை. அம்பாள் அந்த நேரத்துல அந்த சமயத்துல என் மனசுல என்ன ஸ்புரிக்க வைக்கிறாளோ அதுதான் உங்க முன்னாடி வாக்கா வெளிப்படுறது. அப்போ அம்பாள் அனுகிரகம் பாருங்கோ. இப்போ இந்த மத்ஸ்யவாராகி பத்தி பேசணும்னு நான் நினைக்கல. ஆனா நேத்திக்கு அவளை பத்தி படிக்கணும்னு நினைச்ச பொழுது அந்த அபிஷேகம் அந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் அபிஷேகம் டெய்லி எல்லாம் நடக்காது, என்னைக்கானுதான் நடக்கும். ஆனா அந்த அபிஷேக காட்சியானது எனக்கு அதை அம்பாள் காண்பிச்சு கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க அவளுடைய பரிபூர்ணமான கிருப்பைன்னு சொல்றதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதனால தனிப்பெரும் தெய்வமாக வாராகி தனியே விளங்கக்கூடியதான ஆலயம் புவனேஸ்வரத்திலே, ஒடிஷாவிலே புவனேஸ்வரத்திலே விளங்கக்கூடிய மத்ஸ்ய வாராகியினுடையதான ஒரு சந்நிதி. அதனால சந்தேகமே வேண்டாம். அதாவது ஒரு அங்க தேவதையாக மாத்திரம் வாராகி இல்லை, அவள் பரபிரம்மஸ்வரூபமாக எல்லா தேவி மூர்த்தங்களும் எப்படி விசேஷமாக விளங்குறதோ அது போல பரிபூர்ணமான பரபிரம்மஸ்வரூபமாகவே வாராகியை வழிபடக்கூடிய மார்க்கம் உண்டு. அதிலே எல்லா மூர்த்தங்களுக்கும் மேலானது தண்டநாதா தான். தண்டநாதாக்கு மேல அவளுக்குத்தான் ஆதிவாரா உட்டாமரேஸ்வர தந்திரத்தில் அவளுக்கு சகஸ்ரநாமா இருக்கு, மகாவாராகி சகஸ்ரநாமா அப்படின்னு பேரு. ஆதிவாராகியாக அவ எப்படி இருக்காங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதுல ஸ்திரீ ரூபத்திலேயும் இருக்கா, புருஷ ரூபத்திலேயும் இருக்கா. ஏன்னா அவள் பித்ருஸ்தானம் இல்லையா, வாராகி பித்ரு ரூபா, அவள் தகப்பனாருடைய ஸ்தானம் இல்லையா. அப்படி அந்த ஸ்திரீ ரூபமான நாமங்களும் வளருது, புருஷ வடிவான நாமங்களும் நமக்கு வளருதுங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அதனால தனிப்பெரும் தெய்வமா வாராகியை தரிசனம் பண்ணுறதுக்கு காசியில தனி கோவில் இருக்கா, அது வேற விஷயம், எல்லோருக்கும் தெரியும். இப்ப காசிக்கு போனா வாராகி கோவில்ல போய் நாம சேவிக்க முடியாத அளவுக்கு கூட்டம். யாரான்னு தெரிஞ்சாதான் வாராகிய போய் சேவிக்க முடியும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துருமே இருக்க மாட்டா. இப்போ காசிக்கு போனாக்க விஸ்வநாதர் கோவிலுக்கு அப்புறம் அன்னபூர்ணி கோவிலுக்கு அப்புறம் எங்க கூட்டம் இருக்குன்னா வாராகி கோவில்ல தான் கூட்டம் இருக்கு. அத்தனை கூட்டமானது அவ்விடத்திலே நமக்கு விளங்குறது. அப்படி அம்பிகை தனிப்பெரும் பிரம்மஸ்வரூபமாக பரம்பொருளாக விளங்குறாங்கிற விஷயத்தை நமக்கு கவிராக பண்டிதர் காலத்திற்கு முன்னாடியே காண்பிச்சு கொடுத்திருக்கா. நமக்கு கவிராக பண்டிதர் இங்க சொல்றார் வாராகியே பரபிரம்மஸ்வரூபினின்னு சொல்றார். அதற்கு முன்னாடியே நமக்கு ஆலயங்களிலே காண்பிச்சு கொடுத்திருக்காங்கிற விஷயத்தையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி பாலையாக பாலா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடியவளும் பகவதியான அன்னை வாராகியே அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு முதல்ல சொல்லியிருக்கா. அப்படி தொடர்ந்து அம்பிகை புவனேஸ்வரியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் எப்படி இருக்காங்கிறத அடுத்தடுத்த பிரவச்சனங்களிலே நாம சிந்தனை பண்ணலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம், காமாட்சி சரணம், காமாட்சி காமாட்சி.